ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் கழுவுறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என் பொண்ணு மீன் பொரிக்கிறதுக்காக மீன் வறுவல் மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீனுக்கு 2 பக்கம் நல்லா தடவி விட்டு எடுத்து வச்சிட்டா பொரிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், மீன் குழம்பு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி இருக்கு இல்லையா, புளி தண்ணியில் வந்து அரைச்சதை போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து வானொலி வச்சுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து ஊற்றிட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மீன் பொரிக்கிறதுக்காக கட்லா மீன் தான் நாங்கள் இன்றைக்கி வாங்கி பொரிச்சிருக்கோம். குழம்புக்காக ஜிலேபி மீன் வாங்கி வச்சுருக்கோம். கட்லா மீன் வந்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.